ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எனது தகவல் தொடர்புகளை தூய்மையாகவும் அழகாகவும் மாற்றுவது என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். பல வெளிப்புற தாக்கங்களின் மேகங்கள், மேலும் தனது சொந்த எதிர்மறை நம்பிக்கைகள், மேலும் கடந்த கால அனுபவங்களால் மூடப்பட்டிருப்பதால் நாம் பொதுவாக நமது சொந்த சுயத்தை பற்றி தெளிவாக இருக்கவில்லை. ஆன்மீக ஞானத்தின் ஒளி சுயத்தை பற்றிய தெளிவை கொண்டு வருகிறது. எனக்குள் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எனக்கு உறுதியாகவோ தெளிவாகவோ இல்லாத போது பிறருடன் மிகவும் தெளிவாக தொடர்பு கொள்வதற்கு இந்த சுயம் எனக்கு உதவி செய்கிறது. எனக்குள் நடக்கும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் நுட்பமான செயல்பாடுகளின் தரத்திற்கும் பிறருடனான எனது தொடர்பு மற்றும் தகவல் தொடர்புகளின் தரத்திற்கும் இடையே நேரடி தொடர்பு உள்ளது. மிக முக்கியமாக உறவுகள் மனோபாவம் மற்றும் கண்ணோட்டத்தால் இணைக்கப்பட்டுள்ளன. சில நேரங்களில் நான் ஒருவரிடம் சரியான விஷயங்களைத்தான் சொன்னேன், செய்தேன், ஆனாலும் நான் விரும்பியபடி அவர் என்னிடம் நடந்து கொள்ளவில்லை என்று நாம் நினைக்கலாம். அத்தகைய நேரங்களில் அந்த நபரிடம் எனது அணுகுமுறையையும் அவர்களை நான் பார்க்கும் பார்வையையும் சரிபார்க்க வேண்டும். அந்த நபரிடம் ஒரு சிறிய மறுப்பு உணர்வு, அசௌகரிய உணர்வு, அவர்களின் ஆளுமையில் உள்ள எதையாவது எதிர்ப்பது ஆகியவற்றை நான் காணலாம். நம்மில் எவரும் அதை அறிந்திருக்க மாட்டோம். ஆனால் எனது எதிர்மறையான உணர்வு மற்ற நபரின் மீது ஒரு நிழலை ஏற்படுத்துகிறது. வெளிப்புறமாக நான் அவர்களுக்கு நிறைய மரியாதை காட்டுகிற போதும் அவர்களுக்கு தேவையான ஏற்றுக்கொள்ளுதலையோ அல்லது மரியாதையையோ நம்மிடமிருந்து சூட்சும அளவில் பெறவில்லை. என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளும் மற்றும் மரியாதையின் இந்த சூட்சுமமான பற்றாக்குறை நான் சொல்வதை தெளிவாக கேட்கும் திறனையும் அவர்கள் என்னிடம் நடந்து கொள்ளும் விதத்தையும் பாதிக்கின்றது. தியான பயிற்சி எனது எண்ணங்கள், உணர்வுகள், மனோபாவம் மற்றும் கண்ணோட்டத்தை சுத்தம் செய்ய உதவுகிறது. பௌதீக அளவிலும் சூட்சும அளவிலும் நான் பிறருடன் பகிர்ந்து கொள்வது நேர்மறையானதாக இருப்பதை உறுதி செய்கிறது. பின்னர் பிறருடன் தொடர்பு கொள்வதும் பிறர் என்னுடன் நேர்மறையான வழியில் தொடர்பு கொள்வதும் எனக்கு மிகவும் சுலபமாக இருக்கிறது. இது எனது தொடர்பை சுத்தமாகவும் அழகாகவும் மாற்றும். ஓம் சாந்தி.